வணக்கம் மக்களே. வணக்கம் விஜயண்ணா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் நகலூர் புதூர் கிராமத்தில் அந்தியூர் டு பெருமாபாளையம் ஒரு சாலைங்க. இது ஜீவாசேட்டை தாண்டி வருது. இந்த சாலையில் கிட்டத்தட்ட 5 வருஷமாக இதேமாரி குண்டும் குழியுமாக தான் இருக்குது. நானும் கிட்டத்தட்ட ஒரு 2 டைம் எம்எல்ஏவை போய் சந்திச்சிட்டேன் போன ஆட்சியில். அவர் என்னை நின்று கூட பார்க்கக்கூட முடியல. காரில் உட்காந்துருந்தார். கூப்பிட்டேன், டைம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கூட அந்த ஒரு மரியாதையே இல்லாமல் தான் போனாங்க. அப்புறம் உள்ளே இருக்கிற ஆட்சியாளர்கிட்ட, அப்புறம் உள்ள பொறுப்பில் இருப்பாங்க அவங்ககிட்டையும் சொல்லி பார்த்துட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இங்கே இருக்கிற எங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிற அவர் பஞ்சாயத்து தலைவர் வந்து ஏடிஎம்கேவான், அதனால் இதை யாரும் கேர் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு ஒரு அலட்சியமான பதிலை சொல்கிறாங்க. ஏங்க, அவங்க டிஎம்கேவாக இருந்தானே ஏடிஎம்கேவாக இருந்தானே உங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தானே எதுவாக இருந்தால் என்ன, நீங்கள் மக்களை தானே பார்க்கணும். இப்போது இந்த வழியாக இருக்கும்போது, இப்படி இருக்கும்போது, இது முதன்மை சாலைங்க. எங்களுக்கு இங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்குன்னா குழந்தைங்கள்லாம் இதில் தான் வந்தாகணும். ஆனால் இதில் இருக்கும்போதெல்லாம் குழந்தைங்க வரும்போது ரொம்பவும் என்ன சொல்கிறது, அப்படியே குழந்தைங்க பேண்ட்டெல்லாம் சட்டை எல்லாமே சேராகி வர்றாங்க. இதனால் இதை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி தர முடியுமா? தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணுங்கள். எங்கள் ஏரியாவில் இதோட 6வது வருஷமாக இப்படியே தான் இருக்குது. 6 வருஷமாக இப்படியே தான் இருக்குது. இதை யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. எங்கேயும் சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறமாவது ஒரு நல்லது நடக்கும்னு நம்பி தான் இந்த வீடியோவை எடுத்து போடுறேன். நான் இதை எல்லாத்தையும் சொல்லி தான் போடுறேன். நான் சொல்லாமலாம் போட கிடையாது. ஏன்னா அதை நான் தான் பண்ணினேன். நான் பண்ணியும் நான் எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுக்க போனால் கூட மனு கூட வாங்க மாட்டேன்றாங்க. தயவு செஞ்சு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு விஜயண்ணா உங்களை கேட்டுக்கிறேன். நன்றிண்ணா.